அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், நன்மையான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் சுமாரான நாள், செலவுகள் அதிகமாக இருக்கும், கவனம் தேவை, விழிப்புணர்வோடு இருங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய ஆதரவு, ஆதாயம், உதவியெல்லாம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நாள் அது. அதனால் வண்டி வாகன செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. ஏன்னா ஏதாச்சும் விபத்துகள் ஏற்பட்டால் தான் அடுத்தவங்களுடைய உதவி, ஆதரவு, அனுதாபம்லாம் தேவைப்படும். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் இன்று உடல் சோர்வு, உடல் ஒரு ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்ற போல வரும். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, சிந்தனைகள் மேலோங்க நாள், அதே போல் சிந்தனைகள் சிதறம் நாள், வண்டி வாகனத்தை செல்லக்குள்ளி கவனமாக இருங்க. மீதி வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அற்புதமான நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட அதுக்கும் கீழே இருக்குது. தேவையில்லாத நஷ்டங்கள், கஷ்டங்கள், மன கவலைகள், பிரச்சனைகள், கணவன் மனைவிடைய பிரிவினைகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்பின்று. அதனால் கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருங்க. வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க. கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்லுங்க. அதே போல் அலுவலகத்திலும் சக ஊழியர்கிட்ட விட்டு கொடுத்து செல்லுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க. அவங்க உங்களை இந்த பிரச்சனைலேருந்து காப்பாற்றுவாங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் ஒரு தடங்களும் ஒரு தாமதங்களும், பொருள் வரியும், பண வரியும், உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் துளாராசிக்காரர்கள் இன்று மிக கவனமாக இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கி நீங்கள் இந்த நாளை செலவிடுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தேவையில்லாத பயங்கள், பண விரயங்கள் இதெல்லாம் வரக்கூடிய நாள். அதனால் விழிப்புணோடு இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரக்கூடிய நாள். இன்று எல்லாருக்கிட்டையும் கோபமாக பேசுவீங்க. அதனால் கவனமாக இருந்து உங்களை தற்காத்துக்கொள்ளுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் மேன்மையான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம். இந்த தக்காளி, வெங்காயம், கீரை, காய்கறி விற்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய பகை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. அதே போல் இந்த கும்பத்துக்கும் மீனத்துக்கும் இந்த சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாகன செல்லக்கூட விழிப்புணர்வு செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டியை வைக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. நீங்கள் கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.